Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் காவல்துறையினர் அராஜகமான முறையில் போராட வந்தவர்களை கைது செய்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராடுவதற்காக வந்த முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் மற்றும் வளர்மதி கோகுல இந்திரா ஆகியவர்களையும் காவல்துறையினர் போராடுவதற்கு அனுமதிக்காமல் இங்கு போராட்டம் நடத்தக்கூடாது, வேறு இடத்தில் போராட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்தலாம் என்று இங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே இங்கு மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் பல நேரங்களில் போராட்டம் நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜனநாயக முறையில் அமைதியான முறையில் தற்போது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கேட்டு அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அடக்குவதற்காகவே விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் அங்கு குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெபுட்டி கமிஷனர் தலைமையிலான பல ஏவல் துறையினர் அங்கு போராட வரக்கூடிய அதிமுகவினரை முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என்று அனைவரையும் வாகனங்களில், பேருந்துகளில் ஏற்றிக்கொண்டு கைது செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில்
அங்கு போராடக்கூடிய அனைவரையும் விடியா ஏவல் துறையினர் கைது செய்து வருகின்றனர். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். காவல்துறையுடைய அத்துமீறல் தற்போது அரங்கேறி வருகிறது. கட்டாயமாக கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவினர் கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சார், இந்த பாலியல் வன்கொடுமை திமுக அரசின் அராஜகமாக நடக்கிறாங்க. நாங்க நியாயத்துக்கு போராடுறோம். அண்ணா திமுக காரர்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. மக்கள் பயங்கரமாக கொந்தளிச்சுக்கிறாங்க. இதே வன்கொடுமை அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நடந்துட்டா இந்த அரசாங்கம் பார்த்து சும்மா இருக்குமா? நீங்களே யோசனை பண்ணி மக்கள் 2026க்கு கரெக்டான தீர்ப்பை மக்கள் தான் கொடுக்கணும். இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வீட்டில் பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா நம்ம ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வீட்டில இருந்து எல்லாரும் இதை போராடுவோம். இது அதிமுக போட்டி போராட்டம் கிடையாது, மக்கள் போராட்டம். இது ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒவ்வொரு குடிமகனும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பிஜேபியும் இதை பத்தி யோசிக்கிறது இல்ல, விடுதலை கூட்டணியில் இருக்காங்க அவங்க பத்தியும் யோசிக்கிறதுல. எல்லாம் ஜால்ரா தட்டின்னு கட்சியை வளர்க்கணும், குடும்பத்தை வளர்க்கணும், அவங்க முதலமைச்சரா இருக்கணும், அவங்க தான் ஆட்சியை நடத்தணும், எல்லாமே அவங்க தான். அப்ப மக்கள் என்ன பண்றது? மக்கள் என்னங்க பண்ணோம்? மக்களுக்கு என்னங்க தீர்ப்பு இது? என் வீட்டில் ஒருத்தங்க உங்க வீட்டில் ஒருத்தவங்க தான் விட்டுருவீங்களா? இது ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒவ்வொரு பெண்களுக்கு இந்த மாதிரி வன்கொடுமை நடக்கிறது. ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒவ்வொரு ஆம்பளைங்க, எல்லாமே சேர்த்து ஆம்பளைங்க தானே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. உங்க வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி, உங்க வீட்டில் உங்க பொண்ணுங்கிறாங்க, இதை விடுவீங்களா? இது அதிமுக ஒண்டி தான் செய்யணும் அவசியம் இல்லைங்க. பப்ளிக் இதை இறங்கி செய்யணும், ஒவ்வொரு இடத்துலையும் செய்யணும். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். பொம்மை முதலமைச்சரை முதல்ல அரசியல இருந்து தூக்குறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் சீக்கிரமா முடிவு எடுக்கிறாங்களோ அது நியாயமான ஒரு விஷயம். தற்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே இந்த மாணவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக தொடர்ந்து இங்கே மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் ஜனநாயகத்தினுடைய ஒரு குரல்களை நசுக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து அடக்குமுறை கொடுத்து வருகிறார்கள். ஏராளமான இதை புரிந்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தாலே மக்களுக்கு தொல்லைதான். குறிப்பா பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல. கள்ளச்சாராயம், போதை, அனைத்து விதமான சட்டத்துக்கு புறமான அனைத்து தொழிலும் செய்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுல சாதாரண தொண்ட முதல் தலைவர் இந்த தப்பு தான் செய்யறான். இந்த பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மாணவிக்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். குறிப்பாக அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஒரு செயற்கையான பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். ஜனநாயகத்துடைய குரல்களை நசுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டு, அதுவும் திமுக காரர், அந்த பிரியாணி கடைக்காரர் திமுக காரர் கேட்டா அரெஸ்ட் பண்ணு போலீஸ்காரர் ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. அது கட்டின்னு போட்டோம், அது வேற விஷயம். இந்த ஆட்சியில தொடர்ந்து மகளிருக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரே அரசு எதுன்னா திராவிட அரசு தான். திமுக கையாளாத அரசு. இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிற விஷயத்துல இன்றைக்கு காலை நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எதிரிலே வந்தோம். அங்க காலையிலேயே பஸ் 8 மணிக்கே போலீசார்கள் எங்களை தடுத்து நிறுத்தி அங்கேயே 2 பஸ்களில் ஏற்றி விட்டார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, தார்மீக ஜனநாயக முறைப்படி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம் என்றால் காவல்துறை எங்களை கண்டித்து எங்களையும் இப்போது கண்டிக்கும் செய்யும் செயலையை எங்களை கண்டிக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்க வேண்டும். திமுக அரசு உடனடியாக ராஜினாமா செய். திமுக அரசு ராஜினாமா செய். திமுக அரசு தார்மீக பொறுப்பேற்று இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்காங்க. என்ன நடந்தது? இதை பற்றி எப்படி? அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் பாரதி அம்மாள். அரசாங்கனாலே பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு வழங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அப்படிங்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமாவே நல்லா தெரியும். நான் நிறைய டைம் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு பாதுகாப்பான பல்கலைக்கழகத்திலேயே என்னெல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ எங்க இந்த அரசாங்கம் பாதுகாப்பு வழங்குவாங்க?
பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பெற்றவங்க வந்து பிள்ளைங்களை அனுப்பும் போதே அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பிள்ளைங்க வந்து காலேஜுக்கு நிம்மதியா போவாங்க, வீட்டுக்கு பத்திரமா வருவாங்கன்னு நினைப்பாங்க. நானே ஒரு 2 பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்கேன். அந்த பிள்ளைங்களை காலேஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராங்களா அப்படின்னு நினைக்கிறத ஒவ்வொரு பெற்றவங்களுக்குள்ளதும் இந்த அரசாங்கம் பெண்களுக்கு தேவையான கண்டிப்பா என்ன செய்யணும், பாதுகாப்பு வழங்கணும். ஒரு பல்கலை நிறுவனத்திலே வழங்கலைன்னா இவங்க எந்த இடத்துல போய் வழங்குவாங்க? அதே மாதிரி ஏன் சார்பாக மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் இந்த மாதிரி நிறைய பாலியல் தொல்லை, பாலியல் சீண்டல் அப்படின்னு சொல்லி பேப்பரை திறந்தாலோ யூடியூப்பை பார்த்தாலோ நியூஸை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பாலியல் பத்தியே இது பேச்சு இருக்கு. நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த போராட்டத்தில் காவல்துறை இப்படி கெடுபிடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை? இதனுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்கின்ற அலுவலகங்கள் தான் இது ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக தர வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பினும் பெண்களுக்காக போராடுகின்றது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த இயக்கம் இல்லை என்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காக இன்றைக்கு அந்த பெண்மணிக்காக நாங்கள் போராடுகின்றோம். இதுக்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுதும் எங்களை அனுமதி மறுத்து எங்களை கைது செய்கின்ற ஒரு அளவுக்கு எங்களை அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராத காரணத்தினால் இன்றைக்கு நடைபெறுகின்ற போராட்டத்துக்கு ஏன் கூட்டணி கட்சிகள் ஏன் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே? இந்த கூட்டணி கட்சிகள் இன்னத்துக்கும் போராடுகின்ற பொழுது ஏன் இந்த பெண்மணிக்காக போராடக்கூடாது? ஏன் பெண்களுக்காக போராடுகின்ற சொல்கின்றீர்கள்? ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடம், ஒரு காலேஜ், அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. அதில் நடைபெறுகின்ற அட்டகாசங்களை தடுத்து கேட்பது தவறா? இது நீதி நியாயம் இல்லையா? இதுக்கு ஏன் அமைச்சர் பதவி விலக வேணாமா? இவருக்கு ஒரு பதவி கேடா? இதுக்கு ஒரு காலேஜ் தகுதி என்றால் ஏராளமாக 500-600 காலேஜுகளை எப்படி நீங்கள் நடத்துகின்றதாக எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை. இதேயும் புரட்சி தலைவருடைய உருவாக்கப்பட்ட இயக்கத்தினுடைய உரிமை, ஐயன் அம்மாவுடைய குரல், எடப்பாடியாருடைய குரல் என்றையும் ஓங்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் அது கோர்ட்டு வளாகத்திலேயே கொலை நடக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு 2006 எழும்பூர் நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னால ஒரு கொலை நடந்தது. அதுக்கடுத்தது இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு கட்டு கோர்ட்டு வளாகத்தில் கொலை பண்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற அந்த நிலையை வைத்துத்தான் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே அரங்கேறி இருக்கக்கூடிய மாணவிக்கு நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்காக அதிமுக ஜனநாயக ரீதியில் போராடி வருகிறார்கள். போராடி வருபவர்களை நெருக்கடி கொடுத்து கைது செய்வது, இந்த மாணவி என்ன நிலையில் இருக்கிறார், என்ன பாதுகாப்பில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதை கூட நிரூபிக்கவில்லை, தெரிவிக்கவில்லை என்பதுதான் வேதனையினுடைய உச்சமாக இருக்கிறது. சைத்,